பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஹோசானா 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 உன்னத தேவனே ஹோசானா 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 கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஹோசானா 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 உன்னத தேவனே ஹோசானா 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 இயேசுவே 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 உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா.
இன்றைய நாளில் இயேசு எங்களோடு பிரசன்னமாயிருக்கின்றவர். அவருடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆட்சி செலுத்தப் போகின்றார், எங்களை வாழ வைக்கப் போகின்றார். ஆகவே இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்காக நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்விகளை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டு கிடைக்காதே என்றார். அவருடைய சீடரில் ஒருவர் சீமோன் பேதுருவின் சகோதரரான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான், அவனிடம் 5 வாட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமர செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். இவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனுடைய வார்த்தைகளை செவிமடுத்த நாம் இயேசு கிறிஸ்து இம்மத்தியில் பிரசன்னமாகி இருக்கின்றார். பிரசன்னமாகிய அந்த இயேசு கிறிஸ்து எங்களை உற்று நோக்குகின்றார். நாங்களும் இப்பொழுது தொலைக்காட்சியில் அல்லது எங்களுடைய தொலைபேசிகளில் நாங்கள் இந்த இயேசு எழுந்தருளி இருக்கின்ற கதிர் பாத்திரத்தை நாங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து புனிதர், பரிசுத்தர், எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்பதை புரிந்து கொண்ட நாம் ஒரு பாவி. இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும், மனதளவில் ஏற்றுக்கொண்டிருந்தாலும், நான் மனதளவில் குறையுள்ளவனாக இருக்கின்றேன். தந்தையா, இந்த நேரத்தில் எங்களுடைய பாவ இயல்பை உம்மிடம் கொண்டு வருகின்றோம். இங்கு நானாகவே வந்திருக்கின்றேன். எனது பாவ இயல்போடு வந்திருக்கின்றேன். எனது பாவ நிலையை உன்னிடம் காட்டியிருக்கின்றேன். ஆனால் நீர் புனிதராக உமது பரிசுத்தனத்தில் பிரசன்னமா என்று என்னை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர் தகப்பனே. உமது ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? நான் ஒரு பாவி. ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் வாசிக்கப்பட்ட அந்த பகுதியோடு சேர்ந்து இந்த பஜனையிலும் நாங்கள் பங்கு பெறுவோம். தந்தாய், என் முன்னிலையில் நீர் பிரசன்னமாய் இருந்து கொண்டிருக்கின்றீர். உனது பிரசன்னம் ஒரு பரிசுத்த தனத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. நீர் ஒரு பரிசுத்தர், நீர் ஒரு மேலானவர், நீர் பரிசுத்தருக்கெல்லாம் பரிசுத்தராக இருக்கின்றீர். ஆனால் உனது பிரசனத்துக்கு முன்னால் நான் ஒரு பாவி. என்னை ஏற்றுக்கொள்ளும்.
எனது ராஜ்யத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளும். இப்பொழுது நாங்கள் பாடப்படும் இந்த பஜனையினூடாக அனைவரும் சேர்ந்து இந்த பஜனையில் சேர்ந்து பாடுவோம். என்னையும் உமது ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கின்றேன். நீ என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கின்றேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கின்றேன். நீ என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. இறைவன் எங்கள் முன்னிலையில் பிரசன்னமாயிருந்து எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளில் நான் என்னையே காணிக்கையாக இறைவனுக்கு கொடுக்கின்றேன். என்னை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அவருடைய சீடனாக வாழ்வதற்கு, அவருக்கு பணிபுரியும் ஒருவனாக வாழ்வதற்கு. பாவியாக என்னை இறைவன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அந்த பரிசுத்த பிரசன்னத்தில் என்னையும் அழைத்து நிற்கின்றார். அழைப்பை ஏற்றுக்கொண்ட நாம் அவருடைய வார்த்தைகளாக, அவருடைய வார்த்தையை நான் எனது வாழ்க்கையாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். ஆகவே இப்பொழுது வாசிக்கப்பட்ட அந்த பகுதியை, நற்செய்தி வாசகத்தை எமது வாழ்வாக்க முயற்சி செய்வோம். இயேசுவுக்கு பிரியமான சகோதரங்களே, இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதியானது யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 3 தொடங்கி 12 வகையான திருவசனங்களை நாங்கள் இன்றைய நாளில் வாழ்வாக்க முயற்சி செய்வோம். எங்களுக்கு தெரியும், யோவான் நற்செய்தியானது 6ஆம் அதிகாரம் இயேசுவுக்கு
தனது வாழ்க்கையில் முக்கிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பகுதி. ஏனென்றால் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்தார், வாழப் போகின்றார், வாழ இருக்கின்றார், எங்களையும் வாழ வைக்கப் போகின்றார் என்பதற்கான ஒரு பகுதியாகத்தான் இந்த யோவான் நற்செய்தியை நாங்கள் வாசிக்க கேட்கலாம். ஏனென்றால் யோவான் நற்செய்தியில் இயேசு நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இனியும் வாழப்போகின்றேன் என்பதற்கான ஒரு வழிமுறையை காட்டுகின்ற பகுதி. அதில் தான் நாங்கள் பார்க்கின்றோம் அப்பம் பிற்குதல் பகுதியை. இந்த பகுதியில் கூடுதலாக இயேசு நான் இந்த உலகத்தில் மரித்தாலும் நான் அப்ப வடிவில் உங்களோடு நான் பிரசன்னமாக இருப்பேன் என்று கூறிய அந்த பகுதியினுடைய அடையாளத்தை இன்றைய நாளில் இயேசு எங்கள் முன்னிலையில் பிரசன்னமாக இருக்கின்றார். அப்ப வடிவில், வெண்ணிற அப்ப வடிவில். ஆகவே இன்றைய பகுதியில் நாங்கள் வாசித்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்பம் பகிர்ந்தளித்தல் என்ற ஒரு புதுமையின் அடையாளத்தை நாங்கள் இன்றைய நாளில் வாசிக்கின்றோம். இந்த வாசிக்கப்பட்ட பகுதியானது எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நாங்கள் இதை வாசிக்கும் பொழுது இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு உணவாக கொடுத்தார் என்ற அந்த புதுமையை நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். ஆனால் இந்த புதுமைக்கு இயேசுவினுடைய அங்கீகாரம் அல்லது இயேசுவினுடைய ஆதிக்கம் அல்லது இயேசுவினுடைய கொள்கை அல்லது இயேசுவினுடைய அந்த அதிகார தன்மை வாய்ந்த ஒரு நிலை இருந்தாலும் அல்லது இயேசுவினுடைய பங்களிப்பு அங்கு இருந்தாலும் அந்த இயேசுவினுடைய பங்களிப்புக்கு பாரிய உதவி ஆற்றியவன் அங்கு ஒரு சிறுவன். இன்றைய நாளில் நாங்கள் இந்த சிறுவனுடைய மனப்பான்மையை பற்றி நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு உணவாக கொடுத்த அந்த நிகழ்வில் இயேசு இந்த சிறுவன், அங்கு 5000 பேர் இருந்தார்கள், ஆனால் இந்த சிறுவனுடைய மனநிலை இங்கு அந்திரேயா வந்து சொல்கின்றார், இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான், அவரிடம் 5 வாட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இந்த சிறுவனுடைய மனநிலை அந்த உணவை இயேசுவிடம் கொடுப்பதா? அந்த உணவு எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? அவன் தன்னுடைய சொந்த வீட்டுக்காக இந்த அப்பத்தை எடுத்து செய்திருக்கலாம். ஆனால் அவன் சுயநலமற்ற தன்மையோடு இது எனக்கு அல்ல, மற்றவர்களுக்காக நான் பகிர்ந்து கொடுப்பேன் என்ற ஒரு மனநிலையை அந்த சிறுவன் மத்தியில் இருந்ததனால்தான் அவர் அந்த சிறுவன் அந்த அப்பத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்கின்றான். இந்த மனநிலை, பகிர்ந்தளிக்கும் மனநிலை எங்கள் வாழ்க்கையிலும் உருவாக்கப்பட வேண்டும். இன்றைய நாட்களில் நாங்கள் இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் நடைபெறுகின்ற அனர்த்தங்கள் எங்களுக்கு தெரியும். கூடுதலாக வெள்ள அனர்த்தங்கள் மூலமாக அண்மையில் வாசிக்கப்பட்ட ஒரு சிறிய செய்தி. ஒரு சிறுமி, அனைவரும் இந்த வெள்ள நிவாரணத்துக்காக உதவி வழங்கப்படுகிறது. ஆனால் அங்கு தன்னுடைய பணம் இன்ப சுற்றுலாவுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பணத்தை பிறருக்காக, வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு இன்னும் எங்கள் மத்தியில், இவ்வாறான சிறுவர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக்குகின்றது. அன்று இந்த இயேசுவினுடைய இந்த பாரிய இந்த புதுமைக்கு உதவிய அந்த சிறுவன் அந்த உலகை அழகுபடுத்துகின்றான். அந்த 5000 பேருக்கு உணவை அளித்து அந்த இயேசுவினுடைய புதுமையை அழகுபடுத்துகின்றான். இன்றும் இவ்வாறான சிறுவர்கள் இம்மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த புதுமை நிமித்தம் இந்த உலகு அழகு பெறுகின்றது. இயேசுவினுடைய வார்த்தைகள் அழகு பெறுகின்றது. இந்த உலகத்தில் கஷ்டப்படுகின்ற, துன்பப்படுகின்ற மக்கள் அழகுபடுகின்றார்கள். ஆகவே
இன்றைய நாளில் விசேட விதமாக நான் எவ்வாறு அப்பம் பகிர்ந்தளிப்பதன் மூலமாக மக்கள் திருப்தி அடைகின்றார்களோ அதே அந்த திருப்தி இன்றைய நாளில் நடைபெற வேண்டும் இயேசுவினுடைய வல்லமையினால். ஆனால் எனது பங்களிப்பும் அந்த இடத்தில் முக்கியமாகப்பட வேண்டும். சுயநலமாக நான் வாழ்வது அல்ல, பிற நலத்தோடு மற்றவர்களுக்கு வாழும் அந்த வரத்தையும் நாங்கள் கேட்போம். ஆகவே இந்த நேரத்தில் பிரசன்னமாக இருக்கும் இந்த இயேசு கிறிஸ்து முன்னிலையில் நாங்கள் முடிந்தளவு சுயநலமின்றி வாழ்வதற்கு, நான் பிற நலமாக வாழ்வதற்கு வேண்டிய வரத்தை கேட்டு இந்த நற்கருணை ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை தேடி நாங்களும் முன்வருவோம். உயரேவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. மாண்புயரேவர் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீ. அதில் சகல மதுரை இன்பம் ஒன்றாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாதல் அனுபவிக்க அருள் புரியுமாறுமை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.